பதேர் பாஞ்சாலி சத்யஜித் ரேயோடைய மிக முக்கியமான ஒரு காவியம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வெறுமன திரைப்படம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த திரைப்படத்துக்குள்ள அவ்வளவு சுலபமா ஒரு ஒரு பெரும் வாழ்வை வந்துட்டு சில மணி நேரங்கள்ல அவர் அடக்கி இருக்கிறார். துர்காவும் அப்புவும் உங்க கண்ணை விட்டு நகரவே மாட்டாங்க. இன்னைக்கு கூட சமீபத்துல கூட துர்காவா இருந்து வளர்ந்து வந்தவங்களுடைய மரணம் வந்து எத்தனை பேரை பாதிச்சுச்சுன்னு நீங்க அதை விசாரிச்சு அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படம் வந்து எத்தனை பேரை பாதிச்சிருக்குன்னு. ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஒரு எழுத்தாளர் தன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சிருப்பாரா? இவ்வளவு ஒரு ஏழ்மையா? இன்னைக்கு வரைக்கும் எழுத்தாளர்கள் நிலைமை அப்படிதான் இருக்கு, அது வேற விஷயம். இருந்தாலும் அன்று ரொம்ப பெரிய ரொம்ப ஆழமான ஒரு ஏழ்மைய ஒரு கணவன் ஒரு மனைவி, அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தை, அப்புறம் வயிற்றுல இன்னொரு குழந்தை வரும். ஸோ இதுல இந்த அக்காக்கும் தம்பிக்குமான உறவை இதை விட சிறப்பா இன்னொரு திரைப்படம் சொல்லி இருக்கா அப்படின்னு கேட்டா உண்மையாவே வந்து இல்லைன்றது தான் பல பேரோட பதிலா இருக்கும். அந்த குடும்பம் எப்படி அந்த ஏழ்மையை தாண்டி வருகிறது, தாண்டி வந்ததா இல்லையா, இல்ல அங்கேயே மாட்டிக்கிச்சா, இதுல என்ன இழப்புகளை சந்திச்சிச்சு, அதன் மூலமா ஏதாவது பயனடைஞ்சதா, அந்த எழுத்தாளர் ஜெயிச்சாரா இல்லையா, இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி கண்ணுக்குள்ள ஒத்திக்கிற படம் அப்படின்னா அது வந்து பதேர் பாஞ்சாலி. எத்தனை முறை பார்த்தாலும் உங்க கண்ணு கலங்குற இடங்கள்ல மறுபடியும் கண்ணு கலங்கும். உங்க இதழ் விரிஞ்ச ஒரு சிரிப்பு வர்ற இடத்துல மறுபடியும் சிரிப்பு வரும். இதெல்லாம் தாண்டி அந்த வீட்டுல ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டிக்கும் அந்த குடும்பத்துக்குமான உறவை நினைக்கும் பொழுது அந்த பாட்டி சின்ன குழந்தை மாதிரி, அதாவது செகண்ட் சைல்ட்ஹுட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பாட்டி அவ்வளோ ஒரு குழந்தையா மாறிடுவாங்க. அந்த பாட்டிக்கும் துர்காக்கும் இருக்க உறவும் சரி, துர்காக்கும் அப்புக்கும் ஒப்புன்னு சொல்லுவாங்க, அந்த அப்புக்கு இருக்க உறவும் சரி, துர்காவின் மரணம் நம்மளை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றத தாண்டி உண்மையாவே துர்கா போல அவ இருக்கா, அவ வந்துருவா அப்படின்னு படத்துக்குள்ள இல்லை, நம்ம வெளியில இருந்து துர்காவுக்கு அவ காத்திருக்க ஆரம்பிப்போம். அந்த அளவுக்கு துர்கா கேரக்டர் வந்து நம்மளை வந்து ரொம்ப பாதிக்கும். நிச்சயமா நீங்க பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இந்திய படங்கள்ல, இந்திய படத்துல இருந்து உலக படம்னு சொல்லப்படுது. இந்திய படங்கள் நான் இன்னும் குறிப்பிட்டு சொல்றேன், இந்த உலக திரைப்படங்கள்ல மிக முக்கியமான சில இந்திய படங்கள் இருக்கு. அதுல இந்த படத்தை நீங்க நிச்சயமா பார்க்கணும். அப்படி ஒரு அற்புதமான படம்.